Hello friends, welcome back to Kitchen Angel. இன்னைக்கு வீடியோல போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் wishing you all very merry Christmas and wonderful new year. இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் என்ன பார்க்க போறோம்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுற எஸ்பெஷலி குட்டீஸ் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுறதா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை ஆளுங்கறதை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பவுல்ல டூட்டி ஃப்ரூட்டி 25 கிராம் எடுத்திருக்கேன். ப்ரௌன் கலர் திராட்சை 25 கிராம், கருப்பு திராட்சை 25 கிராம் எடுத்திருக்கேன். செரி பழம் ஒரு 5 செரி பழத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 10 பேரிச்சை பழத்தை நல்லா சின்னதாக நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆரஞ்சு ஜூஸ் எடுத்திருக்கேன், 3/4 கப் எடுத்திருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு 3 days ஊறினா கூட நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா. ஆனால் இன்றைக்கி நான் 3 hours தான் ஊற வைக்க போகிறேன். ஒன்றா சேர்த்து நல்லா ஆரஞ்சு ஜூஸில் நல்லா ஊறணும் பார்த்தீங்கன்னா. மூடி போட்டுடலாம். மூடி போட்டு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு சர்க்கரை 200 கிராம் எடுத்திருக்கேன். 3 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை சேர்த்து இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வந்துடலாம். இது மாதிரி நல்லா நைஸாக பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையை நல்லா விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க 1 கப் அளவு தயிர் கூட எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணினதுக்கப்புறம் இப்போ பவுடர் பண்ணி வச்ச சர்க்கரையை அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சர்க்கரை நல்லா பவுடர் பண்ணதை விட்டு சீக்கிரமாக கரைஞ்சிரும். இப்போ 1 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவு நம்ம விஸ்க் வச்சு பீட் பண்ண முடியுமோ அந்தளவு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவில் நல்லா சளிச்சுட்டு சேர்த்துக்கலாம். 200 கிராம் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டிங் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு இந்த அளவு பதத்துக்கு கரெக்டாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம ஊற வச்ச ஃப்ரூட்ஸை இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா ஊறிருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். எந்தளவு நம்ம ஃப்ரூட்ஸை ஆரஞ்சு ஜூஸில் ஊற வைக்கிறோமோ ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. இப்போ நம்ம மைதா மாவோட இந்த ஊற வச்ச இந்த ஃப்ரூட்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே மைதா மாவோட நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவு ஃப்ரூட்ஸ் சேர்க்குறோமோ அந்தளவு கேக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. இது மாதிரி கேக் ட்ரேயில் ஆயில் அல்லது பட்டர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு அடிகடமான பாத்திரம் கூட எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா. கொஞ்சமாக மைதா மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ கேக் ட்ரை ஃபுல்லாக மைதா மாவு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கூட கேக் ஒட்டாது பார்த்தீங்கன்னா. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை இப்போ கேக் ட்ரைக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு லைட்டாக டேப் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா. இப்போ கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி மேலே போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த பிஸ்தாவை சேர்த்துக்கலாம். அப்புறம் முந்திரி வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸை மேலே போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா. நான் இன்றைக்கி குக்கரில் தான் வேக வச்சு கேக் எடுக்க போகிறேன். குக்கரில் சால்ட்டு போட்டிருக்கேன். சால்ட்டு போட்டு ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் குக்கரை முன்னாடியே ஹீட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்த கேக் ட்ரை எடுத்து இப்போ வச்சிடலாம். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். விசில் போட தேவையில்ல பார்த்தீங்கன்னா. எனக்கு கேக் பேக்காகி வரதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா. ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட கேக் ஒட்டவே இல்லை பார்த்தீங்கன்னா. ஒரு ஒட்டுனுச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துங்க. இப்போ ஆறுனதுக்கு அப்புறம் ஓரங்கள்லாம் கத்தியால் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். லைட்டாக டேப் பண்ணிக்கலாம். பாருங்க, கொஞ்சம் கூட கேக் ஒட்டவே இல்லை பார்த்தீங்கன்னா. இதை திருப்பி போட்டுக்கலாம். கேக் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா.
இப்போ ஃப்ரூட் கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கேக்கை கட் பண்ணிக்கலாம். கேக் எந்தளவு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டு குட்டீஸ் ஃப்ரூட் கேக் சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க. நீங்களும் இதேமாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ஃப்ரூட் கேக் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் உங்கள் வீட்டில் ஃப்ரூட் கேக்கை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.